போன இயர் இப்படி இருந்தா அடுத்த 4 மாசம் கழிச்சு இப்படி இருக்க சொன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எப்படி பண்ணேன் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த வீடியோ சொல்றேன். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு ஸ்ட்ரெட்டிங் சீரிஸோட நாள் 55. காலையில ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஓட்ஸும் பிளாக் காஃபி எடுத்துட்டு ஜிம் கிளம்பிட்டேன். இந்த 55 நாளுமே நான் ஒரே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். காலையில எந்திரிக்கிறது, ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறது, ஜிம்முக்கு போறது, சாப்பிடுறது, இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா டெய்லி ஒரே விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு போர் அடிக்கலன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா போர் அடிக்கல. ஏன்னா நான் இந்த டைம் அந்த சிங்கிள் டிஜிட் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கொண்டு வரணும் ரொம்ப வெறியா இருக்கேன். சோ நான் என்னோட டயட்லயும் ஒர்க் அவுட்லயும் கன்சிஸ்டன்டாவும் டிசிப்ளினாவும் இருக்கேன். இந்த ரெண்டு விஷயம் தான் என்னோட பாடியை இவ்வளவு ஷார்ட் டர்ம்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கு. நிறைய பேருக்கு கேலரிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் எப்படி போகணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்களோட ட்ரீம் பிசிக் அச்சீவ் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் இல்லாம இருக்கிறதுனால தான். உடம்பு மெயின்டைன் பண்ணலாம் நிறைய செலவாகும் ப்ரோ அப்படின்ற உடனே தூக்கிட்டு வந்துடாதீங்க. அப்படி சொல்றவன் தான் ஒரு நாளைக்கு 10 தான் அடிச்சிட்டு இருக்கவனா இருப்பான். என்னடா நீ ரொம்ப பேச நினைச்சீங்கன்னா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பிசிக் அச்சீவ் பண்ணணும் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணுவீங்க. சும்மா இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு பேசினது எல்லாம் எனக்கு பர்சனலா இருந்த வன்மம் தான். உங்க சர்க்கிள்ல இந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்க, அவங்களுக்கு அமுச்சு விடுங்க. இன்னைக்கு கதையில வழக்கம் போல ஒர்க் அவுட்டும் டயட்டும் பக்காவா முடிச்சிட்டேன். மார்னிங் டைம் இல்லாதனால ஈவினிங் ஜிம்க்கு வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட்டும் கார்டியோவும் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உண்மையிலேயே சோத்துல சோடியம் போட்டு சாப்பிடுறீங்கன்னா நாளைக்குல இருந்து go to the fucking gym.